பெண்கள் இந்த அளவுக்கு முன்னெடுத்து வருகை புரிந்திருக்கக்கூடியது, அதுவும் குறிப்பாக சமுதாயத்தினுடைய பெண்கள் முன்னணிக்கு வருவது என்பது ஒரு விழிப்புணர்வுடைய உச்சகட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக அறிவோம். போன்ற அந்த நிகழ்விலே இன்று பரவலாக பள்ளிகளிலும் மற்ற அரசு அலுவலகங்களிலும் மாற்றம் கொடியேற்றப்படவில்லை. பொதுமக்களும் கொடியேற்றி இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பான முறையிலே மக்களோடு மக்களாக இந்திய தாய் திருநாட்டினுடைய பிரஜையாக இருந்து நாங்களும் இதை கொண்டாடுவோம் என்ற நிலைப்பாட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கட்சியுடைய மகளிர் அணி விமன் இந்தியா நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா பெண்கள் முன்னின்று நடத்துவது என்பது இன்னைக்கு சமுதாயத்தின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை அரசியல்மயப்படுத்துவது, அதிகாரப்படத்தை நோக்கி கொண்டு செல்வது என்பது இன்னைக்கு தலையாய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நாட்டுப்பற்று விஷயத்துல முஸ்லிம்கள் முன்னணியில செயல்படணும். ஏன்? அவன் மாற்றம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நாட்டுப்பற்று என்பது ஈமானில் ஒரு பகுதி, நம்பிக்கையில் ஒரு பகுதி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெண், தவிர்க்க முடியாத பெண், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பணியில் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்னு சொல்லலாம். அவங்க இந்த களத்தில் இருந்தாங்க. பேகம் ஜசாஸ் ரசூல். பேகம் ஜசாஸ் ரசூலை பற்றி சொல்லணும்னா, இவர்கள் பஞ்சாப்ல பிறந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இவங்க அரசியல் களம் கண்டாங்க. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக்ல ஆரம்பத்தில் பயணிச்சாங்க, பின்னாடி காங்கிரஸ்ல பயணிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, ராஜ்சபால உறுப்பினராக இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணி கிடைக்கிறது. அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்ட வரைவு குழுவில் இந்த பேகம் ஜசாஸ் ரசூல் என்று சொல்லக்கூடிய பெண் அங்கம் வைக்கிறாங்க. நல்லா கேளுங்க, முதல் முறையாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து சட்ட வரைவு குழுவில் சென்ற முதல் சிங்க பெண் இந்த பெண் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எந்த அளவு சிறந்திருக்குன்னு. பெண்களை எல்லா விதத்திலும் அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அந்த சட்டத்தை இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், திருத்திக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு விதத்தில் இருட்டடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சட்டத்தை நாம் உயிருள்ளவரை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? உயிரை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஒரு கையில் குரானை ஏந்தி கொண்டு மற்றொரு கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏந்தி கொண்டு இரு கண்களாக பாதுகாக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது.